ஓம் சாய்ராம். நாம் கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றால் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். கடவுளின் அனுகிரகங்கள் இருந்தால் மட்டுமே நமக்கு கடவுளின் தரிசனம் கிடைக்கும். அதேபோல் பூர்வ ஜென்மம் புண்ணியத்துடன் மகான்களின் கருணையும் மகான்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் இருந்தால்தான் நமக்கு மகான்களின் தரிசனமும் ஆசிகளும் கிடைக்கும். அப்படி பூர்வ ஜென்மம் புண்ணியம் பெற்றிருந்த பக்தர் ஒருவரை பாபா தம்மிடம் எப்படி அழைத்து கொண்டார் என்பதை பார்ப்போம். காக்காஜி என்பவர் வாணி என்ற ஊரில் உள்ள சப்த சிருங்கி கோயிலில் பூசாரியாக இருந்தார். அவருடைய வாழ்வில் ஏற்பட்ட பல சோதனைகளால் மன நிம்மதி இழந்து அமைதி இல்லாமல் இருந்தார். தனக்கு மன நிம்மதி அருளும்படி சப்த சிருங்கியிடம் மனமுருகி பிரார்த்தனை செய்தார். அவரிடம் இரக்கம் கொண்ட சப்த சிருங்கி தேவி ஒரு நாள் இரவு அவருடைய கனவில் தோன்றி பாபாவிடம் சென்று அவரை